நம்ம டேர்னிங்கில் பார்க்கணும். கரெக்டாக கீழே அப்படியே கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு அகெயின் நம்ம இந்த பக்கம் திருப்பி கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா கார்னர்ஸ் எவ்வளோ ஷார்ப்பாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் கார்னர்ஸை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் பார்த்தீங்களா எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு. கிளாஸோட ஃபுல் வீடியோ சேனலில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம டேர்னிங்கில் பார்க்கணும். கரெக்டாக கீழே அப்படியே கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு அகெயின் நம்ம இந்த பக்கம் திருப்பி கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா கார்னர்ஸ் எவ்வளோ ஷார்ப்பாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் கார்னர்ஸை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் பார்த்தீங்களா எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு. கிளாஸோட ஃபுல் வீடியோ சேனலில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.